ஹாய், நான் இமானுவேல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோன்னா வேம்பர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சர்ப்ப மரத்தோட வரலாறு பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? தூத்துக்குடி மாவட்டம் லாத்திக்குளம் வட்டம் வேம்பார் இந்த ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பழமையான சர்ப்ப மரம் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா டிஎஸ்எஃப் காம்ப்ளெக்ஸ், அதாவது வேம்பாத்துலேருந்து சூரங்குடி புறத்தில் இருக்கிற டிஎஸ்எஃப் காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறையால் செய்யப்பட்ட ஒரு மண்டப அமைப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கும். அது வந்து சர்ப்ப மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்ப்ப மரங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வழிபோக்கர்கள் அப்படி யாத்திரைகளுக்காண்டி வந்து புனித பயணம் போகிற யாத்திரைகள் அப்புறம் வழிபோக்கர்கள் சாதாரண வழிபோக்கர்களுக்காண்டியும் மன்னர்கள் காலத்தில் வந்து அந்த பசிப்பினியையும் தயாரித்துக்கிறதுக்காண்டி கட்டப்பட்ட ஒரு அன்னசத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு நடைப்பயணம் போயிட்டு வர்ற பிற்கால பாண்டியர்கள் நாயக்குமன்னர் காலத்தில் வந்து இது கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. மொத்தமாக ஒரு 6 தளம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா. இப்போ வந்து நம்ம பார்க்குற வந்து கடைசி நம்ம இப்போ பார்க்குற அந்த ஒரு இடமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்டபமே பார்த்திங்கன்னா கடைசி ஃப்ளோர். அது கீழே வந்து மொத்தமாக ஒரு 6 உயரத்துக்கு வந்து இந்த கட்டிடம் கட்டப்பட்டதாக சொல்லப்படுறாங்க. இது எப்படி கேட்டிங்கன்னா இந்த வேம்பார் பகுதி முழுக்க வந்து பாண்டிய மன்னரோட ஆட்சியில் இருந்திருக்கு முத்துக்குளத்தில் வரைக்குமே. அதுக்கப்புறம் வந்து நாயக்கர்கள் ஆட்சியில் வரைக்குமே வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு அமைப்பில் வந்து அந்த அன்னசத்திரம் கட்டப்பட்டு நடைபெற்று வந்திருந்திருக்கு. இந்த அன்னசத்திரத்தில் வந்து அழகு வழிபாடுகளோட இருக்கிற சிவகங்கம், மயில், பிள்ளையாறு, தாமரை இதே மாதிரி பல விஷயங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. பல கல்வெட்டுகளும் அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வேம்பார் இருக்கிற சர்ப்ப மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசல் தூண்களில் இருக்கிற மாதிரியே வந்து தாமரை பொது அமைப்போட வந்து தாமரை பொது அமைப்பில் வந்து இருக்குது. இந்த பழைய காலத்து பள்ளிவாசல் இருக்கிற மாதிரி மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பாறைகளால் செய்யப்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்கிற மாதிரியே தாமரை பகுதியோட வந்து அமைப்பில் செதுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இது எப்போ கட்டப்பட்டிருக்குன்னா கிபி 1550 வந்து கட்டப்பட்டது அப்படின்னு வந்து ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த அன்னசத்திரத்தை வந்து நடத்துறது யாருன்னு சேதுபதி மன்னர்கள் வந்து நடத்த ஆரம்பிச்சாங்க. பல இடங்களில் சேது மன்னர்கள் அன்னசத்திரம் இருந்தாங்க. அவங்க நடத்தின அன்னசத்திரத்தில் இந்த ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. சேமன்னர்கள் நடத்தின அன்னசத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோழமண்டலத்தில் இருந்து கிழக்கடற்கரை ஓரமாக இருக்கிற ராமேஸ்வரம் வழித்தடத்தில் இருந்தும் நிலைச்சினை வழியாக வேம்பாட்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாடி உத்திரகோஷம் இங்கே திருப்புல்லானி இதே மாதிரி கிழக்கு வழியாக வழித்தடத்தில் வந்து அன்னசத்திரம் முழுக்க வந்து சேதுமன்னர் வந்து நடத்தினாங்க. முக்கியமாக ராமேஸ்வரம் போகிற யாத்திரை கண்டு பண்ணாங்க. இந்த பல அன்னசத்திரங்கள் வந்து பல இடிபாடுகளோட பரிதாப காட்சியளிக்கிற அப்படிப்பட்ட ஒரு அன்னசத்திரம் அந்த வேம்பாரில் இருக்கிற அந்த சர்ப்ப மரம்னு சொல்கிறாங்க. இந்த அன்னசத்திரம் வந்து பாண்டிய மன்னர்கள், நாயக்க மன்னர்கள், சேது மன்னர்கள் நடத்தப்பட்டுச்சு. அதுவும் 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடத்தப்பட்டுன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு பழமையான மன்னர்கள் கட்டப்பட்ட அன்னசத்திரம் வந்து அந்த வேம்பாட்டில் இருக்கிற சர்ப்ப மரம். இதான் வரலாறு. ஸோ தேங்க்யூ. வேறு வரலாற்று பற்றின விஷயம் பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.